வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு இழுபறி நீடிக்கும் நிலையில் அதிமுக கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. புரட்சி பாரதம், புரட்சி தமிழகம் மற்றும் SDPI உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் அதிமுகவிற்கு ஆதரவு அளித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல் மற்றும் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இவர்களின் வாக்கு அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அறிவித்துள்ளார். சாத்தான்குளம் ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு உயிரிழந்த வழக்கில் கைதாகி சுமார் 3 ஆண்டுகளாக சிறையில் உள்ள காவலர் வெயில்முத்துவுக்கு 3 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை கண்ணடித்து அழைத்தாலும் கையை பிடித்து இழுத்தாலும் அதிமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அதிமுக சரித்திரத்தில் இப்படி நடந்ததே இல்லை என்றும், விருப்ப மனு கொடுக்கும் தேதி அறிவித்தால் பலர் முந்திக்கொண்டு விருப்ப மனு கொடுக்கும் நிலையில் தற்போது விருப்ப மனு கொடுக்க ஆளே இல்லை என்று அதிமுக தொண்டர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீங்கள் நலமா திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த சில நிமிடங்களிலேயே நாங்கள் நலமாக இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவர்களுக்கு அவர்களின் பணிக்காலத்தின் 5, 9, 11, 12 ஆகிய ஆண்டுகளில் ஊதிய உயர்வு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.